இது என்னுடைய நான் 12 வருஷமா குடியிருக்கிறேங்க. மாடியிலிருந்து நான் விஜய் சார் வர்ற அந்த இடத்துல தான் அவர் எனக்கு ஆப்போசிட்டா அந்த இடத்துல நிற்கிறாங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. சூரிய டிபார்ட்மெண்ட்ல அந்த தகரம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்றாங்க. அதனால நான் என்னன்னா என் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இங்க வந்து நான் இங்க வந்து ரெஸ்ட் ரூம் தான் சொல்ல போனா ரெஸ்ட் டைம் தான். ரெஸ்ட் ரூம் இது வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறது தான். சாப்பாடெல்லாம் அங்கதான் செய்வோம், அங்க பண்ணுவோம், நாங்க அங்கதான் சாப்பிடுவோம். இங்க வந்து சரி கும்பல் நெரிசல் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தது. நாங்க வந்தது நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தவனும் கிடையாது. அதே போல நான் விஜய்க்கோ மற்ற எந்தக்கோ அதாவது நான் சொல்ல தனிப்பட்ட முறையில சொல்லலாம். ஆனா எந்த ஒரு ரசிகன்ற பேர்ல நான் சொல்ல விரும்பல. நான் அவரு சார்ந்தவன் சொல்ல விரும்பல. என்னை எந்த போஸ்ட்லையும் பார்த்திருக்க முடியாது. அதே போல எந்த டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சியா இருக்கட்டும், விஜயகாந்த் கட்சி எந்த யாரு வேணா சொல்லிட்டு பாமக எதுலயும் வந்து என்னுடைய பேரு போட்டோ கூட வந்தது இது வரைக்கும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு சராசரி மனுஷன் போதுங்களா சார். இதாவது ஒன்று பார்த்தேன் சார், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கரண்ட் இல்லை. ஒரு நெட் யூஸ் பண்றதுக்கு போனுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு வழி இல்லை. ஒரு சேனலுக்கு யூஸ் பண்றதுக்கோ மற்ற எதுக்கோ ஒண்ணுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு வழி இல்லை. அங்க டிரான்ஸ்பரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் வந்து என்னன்னா ஜெனரேட்டர் ஓடிட்டு இருந்தது. அவர் விஜய் சார் வரும்போது அங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் தாண்டி கொஞ்சம் தூரம் வரும்போது அங்க டிரான்ஸ்பர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் கரண்டே இல்லை. அப்ப இதுக்கு அங்க போய் பண்ணணும்? இது ஒரு கேள்வி. இது நான் பொதுவான கேள்வி. நான் அவருக்கு சார்பா பேசல. அவர் பொதுவான ஒரு மனுஷனா கேட்க. அவர் வந்தாரு, பார்த்தாரு, நிகழ்ச்சி பார்த்தாரு. அங்க பல விஷயம் நடந்ததா சொல்றாங்க. பைபாஸ் வரும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்ததா சொல்றாங்க. ஆனால் கல்லறிப்பட்டது, கத்தியில இருந்தாங்க, செருப்பு எடுத்து எரிஞ்சாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் இங்க இருக்கிறேன். கீழே வெளியில வந்தா டீ கூட வாங்க வரல. நாங்க வீட்லயே டீ வச்சு கொடுத்துட்டு மக்கள் அங்கதான் நின்றுருந்தாங்க. சில மக்கள் படிக்கட்டுல உட்கார்ந்துருந்தாங்க. இங்க ஒருத்தர் டெத் ஆயிட்டாரு. இந்த இடத்துல ஒருத்தர் டெத் ஆயிட்டாரு. இதுல இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்துலயே உட்கார்ந்து டெத் ஆயிட்டாரு. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அது வரைக்கும் ஒரு 6 பேர் இறந்திருக்காங்க. இந்த ஒரு தெருவுல மட்டும் இந்த தெருவுலன்னா இந்த உள்ள ஆட்கள் கிடையாது. ஆனா வந்தவங்க எந்த ஊருக்காரங்களும் தெரியும். ஆனா சம்பவம் நடைபெற்று இந்த ஒரு தெரு இதுல போலீஸ்காரங்க தூக்கிட்டு போனதெல்லாம் இந்த தெருவுல இருந்தா தூக்கிட்டு போனாங்க. அது அங்க இருந்து ஒரு நெருக்கடி வந்து இங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஆமா இங்க வரைக்கும் ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கு. இதுல வந்து என்னன்னா கரண்ட் ஆஃப் பண்ணது ஒரு விஷயம், இங்க அந்த போக்கஸ் லைட் ஆஃப் பண்ணது ஒரு விஷயம், இந்த முட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, தகரத்து வழியா போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதான் இருக்கு. அது நான் சில ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் என்னன்னா போனவங்க உட்கார்ந்து பாக்குறதுக்கு போனவங்க லிஸ்ட் தான் எனக்கு தெரியுது. சிலர் வந்து இந்த பக்கம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் தெரியுது. இது நான் அரசு சம்பந்தமா பேச விரும்பல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு மொத்தத்துல. ஆனால் மொத்தத்துல கும்பல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் பண்ணதும் தவறு. என்னன்னா தலையில் குழந்தைய தூக்க வச்சுட்டு உருமாலை கட்டிக்கிட்டு ஆட விட்டது தவறு. அவங்க கீழே விழுவாங்களா மேல விழுவாங்களா, அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். அது நம்ம செய்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல பெற்றவங்க தவறு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கும்பல் நெரிசலியை தவிர்க்கிறதுக்கு சரி ஒரு பிரபலமான ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்த நீங்க கேட்கிற இடம் கொடுத்துடலாம், ஒரு 14 ஏக்கரா 15 ஏக்கரா கொடுத்துருக்கலாம், கொடுத்து செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த ஒரு இது நெருக்கடியான ஒரு இடம்ங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தள்ளுமுள்ளுக்கு இந்த இடத்துல என்ன காரணம்? திடீர்னு அதிகப்படியான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சார். ரசிகர் ஒருத்தர் பிரபலமான ரசிகர் வர்றாரு, அவரு அதனால மக்கள் இப்படி வந்துட்டாங்க சார். இப்போ ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் இங்க ஒரு 4 ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்துருச்சு சார், பெரிய பெரிய ஆம்புலன்ஸ். இங்க ஒருத்தருமே டெத் ஆகல, எதுவுமே ஆகல, அடிபடல, எதுவுமே பண்ணல, எதுவுமே நடக்கல. சுத்தி ஒரு 50-60 ஆம்புலன்ஸ் வந்துட்டு அது பின்னாடி தான் வந்தது. ஆனால் ஒரு 4 ஆம்புலன்ஸ் வந்தது, ஒருத்தர் கூட பாடி ஏத்திட்டு போல. ஃபர்ஸ்ட் வந்த ஆம்புலன்ஸ் அவர் வந்து டைமை நோட் பண்ணுங்க. ஒரு 4 ஆம்புலன்ஸ் உள்ள வந்துட்டு போனது எதுக்கு வந்துட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் கூட ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போகல. ஆனால் விஜய் சார் வந்து போனதுக்கு அப்புறம் நெருக்கடியானது உண்மைதான். ஆனால் அங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல எத்தனை ஆம்புலன்ஸ் வந்ததுங்கிறது எனக்கு நான் கணக்கு வைக்கல. ஆனால் வந்துட்டு போனாங்க. ஆனால் மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இதுல என் தாய் பிள்ளைங்க இருக்கு, சகோதரிகள் இருக்கிறாங்க, குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைங்க. 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாங்கிறதுலாம் எங்களுக்கு மேட்ரு கிடையாது. 2 லட்ச ரூபா இவர் பிஎம் கொடுக்குறாரு, இதெல்லாம் எங்களுக்கு விஷயம் கிடையாது. அந்த குழந்தைய தர முடியல சார், சொல்லுங்க. 7 குழந்தை இருந்துட்டு சொல்றீங்க, தர முடியுமா? இல்ல அந்த குடும்பம் என்ன பண்ணும் நாளைக்கு? சரி, அவங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கையில் அந்த குழந்தையே இல்லை, அந்த குழந்தைய தவிர வேற குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க?
நான் அந்த இந்திரா காலனியில வசிக்கிறேன். அங்க ஒரு குழந்தை 8 மாச குழந்தை கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த குழந்தை செத்து போச்சு. எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். இந்த பகுதியில் இருந்தா ஆம்புலன்ஸ் கொண்டு போய் அடக்கம் போயிட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன் சார், மனுஷனுக்கு வந்து பொது நலம் வேணும். எந்த கட்சியா இருந்துட்டு போகுது, ஒரு இடத்த கொடுத்துட்டு போறது சார். ஒரு பிரபலமான வர்றாருன்னு சொல்றாங்க, யாரா இருந்து போறாரு அவரு? இவர் விஜய் தான் இல்ல, வேற எந்த நடிகர் வந்தாலும் கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட்டு போட்டு செஞ்சுட்டு போட்டோம். அவங்க ஊர்ல செஞ்சுட்டு அவங்க ஊர்ல போகட்டும். மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதான் செய்ய போறாங்க. ஓட்டு போறது யாருக்கு வேணா போட்டு போறாங்க. இப்ப நான் ரசிகனே கிடையாது. அவர் ஓட்டு போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? நான் போய் மரப்பதான் தானே குத்துறோம். நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி சத்தியமா இந்த வடி விளையாட்டு கொண்டு வந்து என்ன பாரு ஓட்டு போட்ட சீட்டு கையில் கொடுக்குறேன் அப்படியே கொடுக்க முடியும் சார். என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் சொல்றேன், என்னுடைய ஆதங்கம். ஆனால் நடந்ததுல சில ஊழல்கள் நடந்தது போல எனக்கு தென்படுது சார். அது என்ன கட்சிக்காரங்கன்றதுல எனக்கு தெரியாது. ஆனா கட்சி சார்பா நான் பேச விரும்பல, எந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புவது, பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொல்ல போனா போலீஸ்காருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஏரியா பொறுத்தளவு கடையெல்லாம் நாங்க அடைச்சிட்டோம். இந்த டெக்ஸ் மோதுக்கு இதெல்லாம் டெக்ஸ் ஏரியா சார், இதெல்லாம் அடைச்சிட்டோம். இதெல்லாம் கடையில் ஏரியா அன்னைக்கெல்லாம் அடைச்சிட்டோம்.